சமயம் சில குறிப்பிடப்பட்ட சாட்சிகள் மாத்திரம் ஒவ்வொருவருக்கும் 5 முதல் 7 నిమిషాల వరకుதான் సాక్ష్యాల అనుమతి ఉంది. సాక్ష్యముల సమయము ఇప్పుడు సాక్ష్యములు చెప్పువారికి నియమించబడిన సాక్ష్యములు మాత్రమే చెప్పుచున్నాము. సాక్ష్యములో 5 నుండి 7 నిమిషముల లోపు సాక్ష్యమును ముగించుకోవాలి. There will be only one translation. We won't have Telugu translation. ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு மாத்திரம், தெலுங்கு மொழிபெயர்ப்பு கிடையாது. సాక్ష్యం మాత్రమే తెలుగులో తర్జుమా చేయము. First we'll call upon Sister Rachel from UK. She will come and testify. UK இலிருந்து வந்திருக்கிறதான ரேச்சல் அவர்கள் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். Praise the Lord. I stand here as a testimony of the love of my Jesus. என் இயேசுவின் அன்புக்கு ஒரு சாட்சியாக நான் இந்த இடத்தில் நிற்கிறேன். I was born in a nominal Christian family. நான் ஒரு பேர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். And I knew this Pentecostal fellowship because the workers used to visit my home from when I was very young. நான் என் சிறு வயது முதற்கொண்டு இந்த சபையை சேர்ந்ததான ஊழியர்கள் என் வீட்டை சந்திப்பது நிமித்தமாக இந்த சத்தியத்தை நான் அறிய வந்தேன். But I did not like this fellowship. I did not like the way they prayed. I did not like the way they asked me about my fashions and my clothes. I didn't like them. என்றாலும் கூட இந்த ஐக்கியத்தை நான் நேசிக்கவில்லை. இந்த அவர்கள் ஜெபித்ததான விதத்தை நான் விரும்பவில்லை. மாத்திரமல்ல, என்னுடைய நாகரிகத்தை எல்லாம் அவர் கண்டித்ததும் அவருடைய அதை குறித்ததான அபிப்பிராயத்தையும் நான் விரும்பவில்லை. But God had mercy on me. என்றாலும் கர்த்தருக்கு என் மேல் இரக்கம் இருந்தது. Jesus loved me and he came after me, and with many signs and answers to prayer he brought me into this fellowship. இயேசு என்னை நேசித்தார், என் பின்னே வந்தார். மாத்திரமல்ல, பலவிதமான அடையாளங்கள் அறிகுறிகள் மூலமாக இந்த ஐக்கியத்திற்கு என்னை வழி நடத்தினார். He helped me to obey him in water baptism. ஞானஸ்நானம் எடுத்து சத்தியத்திற்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்தார். And he filled me with the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் என்னை நிறைத்தார். Later I read in Romans 5 that the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost. பிற்பாடு ரோமன் 5ஆம் அதிகாரத்தில் நம்முடைய இருதயமானது தேவ அன்பினால் பரிசுத்தாவின் மூலமாக நிரப்பப்படுகிறது என்று நான் வாசித்தேன். And then I claimed that from him. அதை கர்த்தரிடத்தில் உரிமை பாராட்டி கேட்டேன். And then in a tarrying meeting God filled me with his love. அப்பொழுது ஒரு காத்திருப்பு கூட்டத்திலே கர்த்தர் தம்முடைய அன்பினால் என்னை நிறைத்தார். Wave upon wave of the love of God was filling me. அலை மேல் அலை தேவ அன்பு எனக்குள்ளே வந்து பாய்ந்தது. I told God to please stop because I couldn't take any more. கர்த்தரிடத்தில் சொன்னேன், கர்த்தாவே, இதற்கு மேல் என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது, ஆதலால் இதோடு கூட நிறுத்தி விடும் என்று சொன்னேன். And he said, is this all you can take? I have so much more love to give you. அப்பொழுது கர்த்தரிடத்தில் சொன்னால், இவ்வளவு மாத்திரமா உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை பார்க்கலும் உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்திலே அதிகம் உண்டு. And I can truly say that I am experiencing continually that precious love of Jesus. மெய்யாகவே தொடர்ச்சியாக அந்த இயேசுவின் விலையேற பெற்ற அன்பை நான் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று மெய்யாகவே என்னால் சொல்ல முடியும். Through prophecy, through visions, through Bible verses, God told me I am meant to serve him. தீர்க்க தரிசனம் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, பல வேத வாக்கியங்கள் மூலமாக நான் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய நியமிக்கப்பட்டவள் என்று கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். Finally, one early Sunday morning during a convention, God called me by my pet name. I heard it with my ears. கடைசியாக ஒரு கன்வென்ஷன் நாளிலே, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே என்ற செல்ல பெயர் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசினார். திட்டம் தெளிவாக அதை என்ற காதிலே நான் கேட்டேன். But I still told him I didn't know whether the time was right. என்றாலும் கூட இது ஏற்ற வேளையா என்று எனக்கு தெரியாதே என்று கர்த்தரிடத்தில் சொன்னேன். Then God told me through the message that these are the last moments of the 11th hour, and if I wish to serve him in sincerity and truth, I should do so now. அப்பொழுது கர்த்தர் தூதின் மூலமாக, இதுதான் கடைசி நேரத்தின் கடைசி மணி நேரமாய் இருக்கிறது, ஆதலால் கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் உண்மையோடும் உத்தமத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்வதற்கு இதுவே ஏற்ற வேளை ஆயிற்று என்று கர்த்தரினோடு பேசினார். And God has been keeping me in this ministry, caring for me more than a mother or a father ever could. ஒரு தாயோ தகப்பனோ ஒரு பிள்ளைக்காக கருதுவதை பார்க்கிலும் அதிகமாக எனக்கு கர்த்தர் கருதி இந்த ஊழியத்திலே இம்மட்டுமாக என்னை பாதுகாத்து வருகிறார். He has healed all my sicknesses.
அவர் என் எல்லா நோய்களை குணமாக்கினார். And he revealed the truth of water baptism, the power of that truth in my life. அது மாத்திரமல்ல, என் ஜீவிதத்திலே ஞானஸ்நானம் சத்தியத்தில் இருக்கிறதான மகா பெரிய வல்லமையை எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். And for the past so many years he has been keeping me in good health. இத்தனை ஆண்டுகளாக கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்திலே என்னை பாதுகாத்து வருகிறார். He has met my smallest need. என்னுடைய மகா சிறிய தேவைகளையும் கூட கர்த்தர் சந்தித்து He வருகிறார். has met my greatest needs. என்னுடைய பெரிய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து வந்திருக்கிறார். He has met my needs spiritually and physically and materially. ஆவிக்குரிய பிரகாரமாக, சரீர பிரகாரமாக, பொருளாதாரமாக கர்த்தர் என் தேவைகள் அனைத்தையும் சந்தித்திருக்கிறார். He has never left me to lack anything. ஒருபோதும் எந்த காரியத்திலும் நான் குறைபட்டு போவதற்கு கர்த்தர் எனக்கு இடம் கொடுக்கவே இல்லை. Truly, I don't have words to thank him enough for his love to me. மெய்யாகவே தேவன் என் மேல் பாராட்டினான் அன்பிற்கு ஈடாக அவருக்கு செலுத்துவதற்கு என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை. I didn't love him. I didn't seek him. நான் அவரை நேசிக்கவில்லை, நான் அவரை தேடவும் இல்லை. But Jesus sought after me. He loved me. ஆனால் இயேசு என்னை தேடி வந்தார். இயேசு என்னை நேசித்தார். He called me with this high calling. இந்த உன்னதமான அழைப்பினால் அவர் என்னை அழைத்தார். He gave me grace to obey him and come and serve him. அவருக்கு கீழ்ப்படியும்படியாகவும் முன் வந்து அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை அளித்தார். And his love and his grace has been keeping me till today. அவருடைய அன்பும் அவருடைய கிருபையானது இம்மட்டுமாக இன்று வரை என்னை பாதுகாத்தது. I can truly say I am doing the best job. மெய்யாகவே இந்த உலகத்தில் மகா சிறந்த வேலையை, உத்தியோகத்தை நான் செய்து வருகிறேன் என்று என்னால் I am சொல்ல முடியும். serving the best master. மிகவும் சிறந்ததான ஒரு எஜமானுக்கு நான் ஊழியம் செய்கிறேன். I am living in the best place, which is the house of God. கர்த்தருடைய வீடாகிய மிக சிறந்த இடத்திலே, நேர்த்தியான இடத்தில் நான் ஜீவிக்கிறேன். I am living with the best people, which are the people of God. தேவனுடைய ஜனமாகிய மிக சிறந்த ஜனத்தோடு நான் ஜீவிக்கிறேன். And he has given me the best hope that I will see his face. நான் அவருடைய முகத்தை காண்பேன் என்றதான சிறந்த மேன்மையான நம்பிக்கையும் கர்த்தர் எனக்கு அளித்திருக்கிறார். That I will be with him where he is. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் அவரோடு கூட இருப்பேன். Recently God spoke to me and said, do you know that all of heaven is getting prepared for you? சமீபத்தில் கர்த்தர் என்னோடு பேசினார். உனக்கு தெரியுமா, முழு பரலோகமே உனக்காக ஆயத்தமாக கொண்டிருக்கிறது. Who am I? நான் யார்? நான் எம்மாத்திரம்? Praise God for his great love towards me. அவர் என் மேல் பாராட்டினான மகாபெரிய அன்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I praise God for his faithfulness that will surely complete and perfect my life and my ministry. கர்த்தர் என் ஜீவிதத்திலும் என் ஊழியத்திலும் காட்டினான எல்லா உண்மைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And I invite all those who have a calling to come and live in this glorious life with Jesus. இந்த மகிமையான ஜீவியத்திலே இயேசுவோடு கூட ஜீவிப்பதற்கு யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ நீங்கள் அனைவரும் முன் வந்து இந்த ஜீவியத்தை செய்யும்படியாக உங்களை அழைக்கிறேன். I give all glory and honor unto Jesus. Praise the எல்லா Lord. கன மகிமை இயேசுவுக்கே நான் செலுத்துகிறேன். Our sister Debbie from USA. ஈர்சியிலிருந்து வந்திருக்கிறதான சிஸ்டர் டெபி அவர்கள் தன்னுடைய சாட்சி கொடுப்பார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I praise and thank the Lord for allowing me this privilege to come all the way to India and attend the Madras Convention and rejoice with all of you. கர்த்தர் உங்கள் அனைவரையும் காணும்படியாகவும் இந்த மெட்ராஸ் கன்வென்ஷனிலே பங்கு பெறும்படியாக அமெரிக்கா தேசத்திலிருந்து கர்த்தர் என்னை கொண்டு வந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I visited here in 1979 with Pastor Don when I first joined the ministry. நான் முதலாவதாக ஊழியத்தை சேர்ந்த பொழுது 1979 ஆண்டிலே பாஸ்டர் டானோட கூட நான் இங்கே வந்திருந்தேன். And it's been a joy in these days to see the saints that I met years ago and to meet many more new faces and to see how the work of God has flourished here. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் கண்டதான அறிவான பரிசுத்தவானுடைய முகத்தை மீண்டுமாக காணும்படியாகவும் இந்த ஊழியத்தை காணும்படியாகவும் இந்த ஊழியத்தில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது அறியும்படியாகவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Please pray for us and for all the work in the West, that God would send a great revival and multiply the work and find a people that are ready for his coming. எங்களுக்காகவும் மேற்கு தேசத்தில் நடக்கிறதான ஊழியத்தை கர்த்தர் நேசிக்கும்படியாகவும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அங்கே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடும்படியாகவும் அங்கே இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக நீங்கள் அனைவரும் ஜெபிக்கும்படியாக உள்ளத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
And with Pastor Michael's permission, I'd like to invite all of you to attend our convention in USA in July and our Toronto convention in October. Praise the Lord. பாஸ்டர் மைக்கேலுடைய அனுமதியோடு கூட நீங்கள் அனைவரும் ஜூலையில் இருக்கிறதான யுஎஸ் கன்வென்ஷனுக்கும் டொராண்டோவில் இருக்கிற அக்டோபரில் நடக்கிறதான டொராண்டோ கன்வென்ஷனுக்கும் நீங்கள் பந்து பகிரும்படியாக உங்களை வரவழைக்கிறேன். I was born and brought up with no religious instruction at all. I was born and brought up with no religion. எந்த விதமான ஆவிக்குரிய பக்தி உள்ள புத்திமதி இல்லாமலே நான் பிறந்து வளர்க்கப்பட்டேன். But from a very young age, God put a desire in my heart to know Him and to understand why I was born, what was the purpose in my life, and why there was so much problems in this world. சிறு வயதிலிருந்தே தேவனை அறியும்படியாகவும் தேவனை குறித்த பலவிதமான இந்த உலகத்தில் ஏன் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, இதெல்லாத்துக்கும் காரணம் என்ன என்று அறிந்து கொள்ளும்படியாகவும் கேள்வி கேட்கும்படியான ஒரு விதத்திலே நான் வளர்க்கப்பட்டேன். When I was 17 years old, a woman that I worked with gave me a Bible. நான் 15 வயதாக இருக்கும் பொழுது நான் வேலை செய்திருந்தான ஒரு சகோதரி எனக்கு ஒரு வேதாகமத்தை பைபிளை கொடுத்தார்கள். But I never read it and I fell into all the sins and the worldly pleasures in this world. என்றாலும் நான் அதை ஒருபோதும் வாசிக்கவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லாவிதமான பாவ சிற்றின்பங்களிலே நான் ஈடுபட்டு அமிழ்ந்து போனேன். And even though I was enjoying life and outwardly I was having fun, deep in my heart I was crying. நான் உலகத்தை அனுபவித்து சந்தோஷம் அடைவேன் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் கூட என் இருதய ஆழத்திலே நான் அழுது கொண்டிருந்தேன். Even sometimes when I would be with my friends, I would leave them and go away to another room and begin to cry and I didn't know why. சில சமயங்களில் என் நண்பர்களோடு கூட நான் இருப்பேன், என்றாலும் கூட சடதியாக அவர்களை விட்டு பிரிந்து என் அறைக்கு சென்று நான் அழுவேன். ஏன் அழுவேன் என்று எனக்கே தெரியாது. But that conviction began to fall in my life and then God sent someone to witness to me. அப்பொழுது கர்த்தர் என் ஜீவிதத்தில் ஒரு பெரிய பாவ உணர்ச்சியை தந்தார். மாத்திரமில்லை, எனக்கு சாட்சி சொல்லி எனக்கு புத்தி அளிக்கும்படியாக ஒரு நபரை கர்த்தர் என்னிடத்தில் அனுப்பினார். For the first time I really understood the gospel and I went to my room and I prayed to God. முதல் முறையாக நான் அந்த சுவிசேஷத்தை கேட்டபொழுது நான் என் அறைக்கு சென்று தேவனோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். I knelt down and I confessed all my sins to Him and I begged God to have mercy and to please take over my life. நான் முழங்காலிட்டு என் எல்லா பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து நான் கர்த்தரில் என் ஜீவிதத்தை முற்றிலுமாக பொறுப்படுத்த பாரம் எடுக்கும்படியாக அவரிடத்தில் நான் என்னை அர்ப்பணித்தேன். I never knew God, but in a few moments I felt an overwhelming presence come into my room and I felt that presence come right into my heart. நான் தேவனை அறியாதிருந்தேன், என்றாலும் கூட தேவன் முற்றிலும் ஆட்கொள்கிறதான அந்த சமூகமானது என் அறைக்கு மாத்திரமல்ல என் உள்ளத்திலே வந்து பிரவேசித்தது. I knew that the Almighty God touched me. From that day my life has not been the same. அப்பொழுது என் ஜீவிதத்தை கர்த்தர் தொட்டார். அன்று முதற்கொண்டு என் ஜீவியமானது முன்பு இருந்தது போல அல்ல என்று நான் உணர்ந்தேன். Shortly after that I met someone from this church that invited me to come and I came to the fellowship and soon I took water baptism. அதற்கு பிற்பாடு இந்த சபையை சேர்ந்ததான ஒரு நபரை சந்தித்தேன். அதன் மூலமாக நான் இந்த சபைக்கு வழி நடத்தப்பட்டு இந்த சபைக்கு நான் வந்து பிற்பாடு நான் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தேன். God filled me with the Holy Spirit and immediately He began to speak to me about serving Him. கர்த்தர் என்னை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிறைத்தது மாத்திரமல்ல, அந்த சமயத்திலேயே கர்த்தருக்கு ஊழியம் செய்தான அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் என்னோடு ஈடுபட ஆரம்பித்தார். He began to speak to me about forsaking all, and one day when I was praying, God showed me a vision. எல்லாவற்றையும் விட்டு விடுகிறதான அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் என்னோடு பேசினார். ஒரு நாள் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். I saw God's plan as a big jigsaw puzzle. கர்த்தருடைய நோக்கமானது ஒரு பெரிய சிக்கலாக காணப்பட்டது. And I was one piece in that puzzle. அந்த பசிலே நான் ஒரு சிறிய ஒரு துண்டாக காணப்பட்டேன். And when the puzzle was all finished and God put it up for display, He pointed to one piece that was missing and He pointed to that and He pointed to me and He says, "That's where you belong. Where were you and what did you do with your life?" அந்த பசில் ஆனது கர்த்தர் முடித்து விரித்து எனக்கு காட்டின பொழுது இந்த சிறிய துண்டத்தை கர்த்தர் அந்த இடத்திலே அமர்த்தினார். அது மாத்திரமல்ல, இதுதான் நீ, இந்த இடத்திலே நீ எனக்கு பூர்ணமாக உண்டிய, இதுதான் உன்னை குறித்து தான் என்னுடைய நோக்கம் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். I understood God had a very specific plan in my life and I surrendered my life and hallelujah, God brought me into the ministry and I'm rejoiced for that. அப்பொழுது தேவனுக்கு என்னை குறித்தான ஒரு திட்டவட்டமான நோக்கம் உண்டு என்று நான் உணர்ந்து பூர்ணமாக எனக்கு ஒப்புக் கொடுத்தேன். ஊழியத்துக்கு முன் வந்தேன்.
I've never had one day of regret, and it's been a joy to serve Jesus. ஒரு நாள் கூட நான் ஏன் இந்த ஊழியத்திற்கு வந்தேன் என்று நான் வருந்தவில்லை. மெய்யாகவே கர்த்தருக்கு இயேசுவுக்கு ஊழியம் செய்வது ஒரு மகா பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. When I first got saved, God healed me of an incurable skin disease. நான் ஆரம்பத்திலே ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஒரு சுகம் படுத்தக்கூட முடியாதான ஒரு தோல் வியாதியிலிருந்து கர்த்தர் எனக்கு பூர்ண சுகத்தை கட்டளையிட்டார். The doctors told me I had cancer, and it's been a long time ago, and I'm healed by the stripes of Jesus. வைத்தியர்கள் எனக்கு கூறினது என்னவென்றால் உனக்கு கேன்சர் புற்றுநோய் உண்டு என்றாலும் கூட அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கர்த்தர் என்னை பூர்ணமாக சுகப்படுத்தினார். And several times after that I've been very sick, even in the ministry. அதுக்கு பிற்பாடு இந்த ஊழியத்திற்கு வந்த பிற்பாடும் கூட பல சந்தர்ப்பங்களிலே நான் வியாதிப்பட்டேன். But the Bible says many are the afflictions of the righteous, but out of them all the Lord delivereth them. என்றாலும் வேதாகமம் கூறுகிறது என்னவென்றால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் என்றாலும் அவை அனைத்திலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். Once I was sick unto death, and the saints of God were gathered around me praying. ஒரு சந்தர்ப்பத்திலே நான் மரண தருவாய்க்கு வந்தேன். அப்பொழுது பரிசுத்தவான்கள் அனைவரும் என்னை சுற்றி நின்று எனக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். They all thought I was going to depart, but the Lord spoke to me and he raised me up. எல்லாரும் நான் போய்விடுவேன் என்று நினைத்தார்கள் என்றாலும் கர்த்தரோடு பேசி என்னை எழுப்பினார். Even last week when I came here to Madras, the devil tried to afflict me. கடந்த வாரமும் கூட நான் மெட்ராஸுக்கு சென்னைக்கு வந்த பொழுது அப்பொழுதும் பிசாசு என்னை ஒடுக்க முயற்சித்தான் என்றாலும் கர்த்தர் என்னை விடுவித்தார். But the Bible says that the God of peace is going to bruise Satan under my feet. வேதாகமம் கூறுகிறது என்னவென்றால் சமாதானத்தின் தேவன் அதிசீக்கிரத்திலே பிசாசை சாத்தானை நம்முடைய காலின் கீழ் நசுக்கி விடுவார். So I encourage you all to come to the healing service tonight. ஆதலால் நீங்கள் அனைவரும் இன்று இரவு நடக்கிறதான சுகமளிக்கும் ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக உங்களை அழைக்கிறேன். We're going to see Jesus crush the head of the serpent and set everyone completely free and heal them. We're going to see Jesus come and step on the head of the serpent. இயேசு வந்து அந்த சாத்தானின் தலையின் மேல் தன் காலை வைத்து அவனை நசுக்கி போவதை நாம் கண்ணால் காண போகிறோம். And bring healing to all. அப்பொழுது அவர் அனைவரையும் சுகப்படுத்துவார். I'm currently working in Canada. இப்பொழுது நான் கனடா தேசத்திலே ஊழியம் செய்கிறேன். And God has opened a door to minister to some of the native Eskimo tribes. அங்க இருக்கதான சில எஸ்கிமோ ஜனங்களோடு மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். They come from the Baffin Island, way up by the North Pole. நார்த் போல் இருக்கதான அங்க இருக்கதான சில தீவுகள் இருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். So I request your earnest prayers for our ministry and for the people there. நீங்கள் எல்லாரும் அங்க இருக்கதான ஊழியத்திற்காக அந்த ஜனத்திற்காக ஊக்கமாக ஜெபிக்கும்படியாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். As we also pray for you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Sister Jamie from USA. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I also want to praise God for the opportunity of being here and seeing the saints. இங்கே வரும்படியாகவும் இங்கே சுத்தமான பரிசுத்தவான்களை காணும்படியாக கர்த்தர் தந்த ஸ்லாக்கியத்திற்காக நானும் கூட கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And seeing the great work of God here in India. இந்த இந்தியா தேசத்தில் நடக்கிறதான தேவனுடைய மகா பெரிய ஊழியத்தை காணும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். I was born into a Roman Catholic family. நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்தேன். We were not too religious. நாங்கள் அதிக பக்தி உள்ளவர்கள் அல்ல. But I believe that God exists. என்றாலும் தேவன் உண்டு என்று நான் விசுவாசித்தேன். At the age of 14 my father passed away. என்னுடைய 14வது வயதிலே என்னுடைய தகப்பனார் மரித்து விட்டார். I was never expecting that. அதை நான் எதிர்பார்க்கவில்லை. But all kinds of thoughts came to my mind and my heart about life and death. கர்த்தர் என்னோடு மரணத்தையும் ஜீவனையும் குறித்து பேச ஆரம்பித்தார். And if there was life after death, மரணத்திற்கு பிற்பாடு ஒரு ஜீவன் உண்டு என்றும் கர்த்தரோடு பேசினார். Throughout the years those thoughts would come to me. வருஷம் செல்ல செல்ல இப்படிப்பட்டதான சிந்தனை எல்லாம் என்னுடைய மனதிற்கு வரும். About a year or so after my father's death, my mother had an experience with Jesus. என்னுடைய தகப்பனார் மரித்த பிற்பாடு அநேக ஆண்டுகளுக்கு பிற்பாடு என்னுடைய தாய்க்கு இயேசுவோடு கூட ஒரு திட்டவட்டமான அனுபவம் உண்டாயிற்று. She received salvation and healing from God. தேவனிடமிருந்து ரட்சிப்பும் சுகத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். I began to see a great change in her life. அவளுடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் கண்டேன். I saw a great joy in her life. அவளுடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய சந்தோஷத்தை கண்டேன். She began to speak to me about Jesus. அவர்கள் இயேசுவை குறித்து என்னோடு பேச ஆரம்பித்தார்கள். But my heart became very hard.
என்னாலும் கூட என் இருதயமானது மிகவும் கடினப்பட்டு போனது. I became very rebellious. நான் முரட்டாட்டம் உள்ளவளாக காணப்பட்டேன். And everything she would share about to me, everything she would share about God to me, I would just reject it. எப்பொழுதெல்லாம் தேவனை குறித்து என்னிடத்தில் பேசுவார்களோ அப்பொழுதெல்லாம் அதை நான் புறக்கணித்தேன். And because of my rebellion, I found myself very bound. என்னுடைய முரட்டாட்டத்திற்காக நான் கட்டப்பட்ட நிலவரத்தில் இருந்தேன் என்று நான் உணர்ந்தேன். At the age of 19, என்னுடைய 19ஆம் வயசிலே I found myself very bound by sin in the world. இந்த உலகத்தினாலும் பாவத்தினாலும் கட்டப்பட்டவளாய் இருக்கிறேன் என்று நான் உணர்ந்தேன். Even though in the natural I had everything before me, இயற்கையாக எழுத்தின்படி பார்க்க போனால் எல்லாம் எனக்கு முன்பாக இருந்தது. I had health and I was working and I was studying. எனக்கு ஆரோக்கியம் இருந்தது, நான் உத்தியோகம் செய்து கொண்டிருந்தேன், நான் படித்துக் கொண்டிருந்தேன். I was very miserable. என்றாலும் நிர்பந்தமான நிலவரத்தில் நான் காணப்பட்டேன். And I found myself very hopeless. மாத்திரமல்ல நான் நம்பிக்கையற்றவளாக இருந்தேன் என்று உணர்ந்தேன். I would finish my daily schedule. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலைகளை முடித்த பிற்பாடு and I would just lock myself up in my room and just be miserable. என்னுடைய அறையிலே எனக்கு தாப்பால் போட்டு உள்ளே இருந்து நான் மிகவும் நிர்பந்தமாக இருக்கிறேனே என்று நான் உணர்ந்தேன். It came to the point that when I began to consider suicide. கடைசியாக நான் தற்கொலை செய்ய விடலாம் என்றுதான அந்த நிலவரத்துக்கு வந்து விட்டேன். I separated myself from my families and my friends. என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள், இவர்கள் எல்லாவற்றையும் நான் விட்டு பிரிந்தேன். And I began to meditate how I could take my life. நான் எப்படி என் ஜீவிதத்தை முடித்து விடலாம் என்று சிந்திக்க ஆரம்பித்தேன். But I praise God for his mercy. அப்பொழுது கர்த்தர் என் மேல் பாராட்டுதான இரக்கத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God for his loving kindness. அவருடைய மகா பெரிய கருணைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். The Bible says the devil comes to kill and to destroy. பிசாசு கொல்லவும் அழிக்கும்படியாகவே வருகிறான் என்று வேதாகமம் கூறுகிறது. But Jesus comes to give us life. என்றாலும் இயேசு நமக்கு ஜீவனை அளிக்கும்படியாக வருகிறார். During that time I opened a Bible that I never read. அந்த சந்தர்ப்பத்திலே நான் அந்த பைபிள் வேதாகமத்தை திறந்து அதை வாசித்தேன். And I read how the psalmist said that God took him out of a horrible pit. அப்பொழுது சங்கீதக்காரன் கூறுகிறது என்னவென்றால் உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். And I realized that I was in a horrible pit and the only one who could take me out was God. நான் பயங்கரமான குழியிலே இருக்கிறேன் என்றும் என்னை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுப்பது கர்த்தர் மாத்திரமே என்று நான் உணர்ந்தேன். And I began to cry out to Jesus. அப்பொழுது இயேசுவை நோக்கி நான் கூக்குரலிட ஆரம்பித்தேன். If you're really God, நீர் மெய்யாகவே தேவனாய் இருப்பீர் என்றால், and if you forgive sins, நீ பாவங்களை மன்னிப்பீர் என்றால், and if you give new life, நீ புதிய ஜீவன் அளிப்பீர் என்றால், then give me another chance. எனக்கு ஒரு தருணத்தை தாரும். Give me another chance. எனக்கு ஒரு புதிய தருணத்தை தாரும். And I'll serve you. அப்படி என்றால் நான் உமக்கு ஊழியம் செய்வேன். In that moment God touched my life. அந்த சந்தர்ப்பத்தில் தேவன் என் இதயத்தை தொட்டார். Something came over me. ஏதோ ஒன்று என் மேல் வந்தது. And my heart began to break. என் இதயமானது நொறுங்கி உடைக்கப்பட்டது. I began to confess all my sins. என் எல்லா பாவங்களையும் நான் அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். And my heart melted. என் இதயமானது உருகினது. And I could feel the forgiveness of sins. பாவம் மன்னிப்பின் அந்த அனுபவத்தை நான் உணர்ந்தேன். I felt the love of God. தேவனுடைய அன்பை நான் உணர்ந்தேன். I felt that he accepted me. அவர் என்னை ஏற்றுக்கொண்டார் என்று நான் உணர்ந்தேன். And he constrained me with his love. அவர் தன்னுடைய அன்பினால் என்னை நெருக்கி ஏவினார். And even though all my life I saw Jesus hanging on a cross. மாத்திரமல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறதை நான் கண்டேன். And I heard that he was the Lamb of God. அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று நான் அறிந்தேன். For the first time I understood that he was the Lamb of God. முதல் முறையாக அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று நான் விளங்கிக் கொண்டேன். That he took my place on the cross. அவர் நான் எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்தை சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். I also understood that I should no longer live for myself. மாத்திரமல்ல இது முதற்கொண்டு நான் எனக்காக ஜீவிக்க கூடாது என்றும் நான் உணர்ந்தேன். I should not live for sin or for the pleasures of the world. நான் பாவத்திற்காகவோ உலக சிற்றின்பத்திற்காகவோ ஜீவிக்க கூடாது என்று நான் அறிந்தேன். But that I should live for him who died and rose again for me. எனக்காக மரித்து உயிரோடு எழும்பினார் அவருக்காக நான் ஜீவிக்க வேண்டும். During those days my only longing was to
read the Bible. அந்நாட்களிலே எனக்கு இருந்ததான ஒரே வாஞ்சை என்னவென்றால் வேதாகமத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும். I would come home from work and school and just sit there and be in the presence of God. நான் வெளியே வந்து தேவ சமூகத்தில் உட்கார்வேன். And God began to speak to me about holiness. பரிசுத்தத்தை குறித்து கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். He began to speak to me how he wanted a holy people. பரிசுத்த ஜனங்களை குறித்து கர்த்தர் என்னோடு பேசினார். He began to speak to me about serving him. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதான காரியத்தை குறித்து கர்த்தர் என்னோடு பேசினார். Through 1 Corinthians chapter 7, he asked me if I would dedicate my whole life to him. அவர் என்னை கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று பேசின பொழுது என்னுடைய முழு ஜீவியத்தையும் நான் வாழ்க்கையும் கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்தேன். He asked me if I would leave everything and follow him. சகலத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று அவர் என்னோடு கேட்டார். And I could only say yes, Lord. அப்பொழுது ஆம் கர்த்தாவே என்று மாத்திரமே என்னால் கூற முடிந்தது. Yes, Lord. ஆம் கர்த்தாவே. Through a wrong telephone number. ஒரு தவறான டெலிபோன் நம்பர் எண் மூலமாக the Lord led me to the New Testament church in Houston, Texas. டெக்சாஸில் இருக்கிறதான நியூ டெஸ்டமென்ட் சர்ச் இந்த சபையை சேர்ந்ததான அந்த சபைக்கு கர்த்தர் என்னை வழி நடத்தினார். The first Sunday I went into the church, அந்த சபைக்கு நான் சென்றதான முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே I saw a sister singing. அங்க இருக்கிறதான சகோதரிகள் பாடுவதை நான் கண்டேன். And the people of God were praising God. ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்ததை கண்டேன். And all I could see from this sister's face was just the glory of God. அந்த சகோதரிமாருடைய முகமெல்லாம் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருப்பதை நான் கண்டேன். And I heard in my heart, அப்பொழுது என் உள்ளத்தில் நான் உணர்ந்தேன், this is what you need. ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டிருந்தது, இதுதான் உனக்கு தேவை என்று. And God began to teach me. கர்த்தர் எனக்கு போதிக்க ஆரம்பித்தார். I received water baptism. நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன். And I received the baptism of the Holy Spirit. அதுக்கு பிற்பாடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டேன். And I could say that my sorrow was turned into joy. அப்பொழுது என்னுடைய துக்கமானது சந்தோஷமாக மாற்றப்பட்டது. In 1981 the Lord allowed me to come into the ministry. 1981 ஆண்டிலே ஊழியத்திற்கு முன்வரும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். And all I can say is a privilege to serve God. மெய்யாகவே தேவனுக்கு ஊழியம் செய்வது ஒரு மகா பாக்கியம். I want to praise God for his power. தேவனுடைய வல்லமைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க வாஞ்சிக்கிறேன். He delivered me from so many bondages. अनेक கட்டுகளிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். Surely he's taken me out of a horrible pit. மெய்யாகவே ஆழமான ஒரு பயங்கரமான குழியிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே தூக்கி எடுத்தார். And he's taken me out of miry clay. The miry clay. சேற்றிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார். He has established my goings. என்னுடைய அடிகளை அவர் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். And I want to praise him. அதற்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். I don't deserve the love of God. தேவனுடைய அன்புக்கு நான் தகுதியுள்ளவள் அல்ல. I rejected him. அவரை நான் புறக்கணித்தேன். But he accepted me. என்றாலும் அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். And I want to praise God for that. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now brother Roshan from UK. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I'm truly glad to be in your midst. உங்கள் மத்தியிலே இருப்பதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். It's a great surprise that the elders decided to bring me here to see this convention. இந்த கன்வென்ஷனை காணும்படியாக தேவன் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தார். Truly my little testimony is that I was brought up in this faith. நான் இதே விசுவாசத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டேன். When I was young, actually I didn't like the church because there were so much of restrictions was given to us. You had to live like this and that. So I hated the whole Pentecostal atmosphere. நான் இவ்விதமாக வளர்க்கப்பட வேண்டும், அவ்விதமாக காணப்பட வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு கட்டுப்பாடு அந்த காலத்திலே எங்களுடைய பெற்றோர்களால் நியமிக்கப்பட்டபடியினாலே நான் இந்த பெந்தகோஸ்தே சத்தியத்தையும் இந்த பெந்தகோஸ்தே சபையும் நான் முற்றிலுமாக வெறுத்தவனாக காணப்பட்டேன். But when I was 16, one servant of God took some time for me and started to explain things to me. நான் 16 வயது உள்ளவனாக இருந்த பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒருவர் என்னோடு கூட தனிப்பட்ட முறையிலே அவர் அநேக காரியங்களை எனக்கு விளக்கி என்னோடு கூட அன்போடு பேசினார். Then I know the love of God. அப்பொழுது கர்த்தருடைய அன்பை நான் புரிந்து கொண்டேன். And I gave my heart to Jesus.
என்னுடைய இருதயத்தை நான் இயேசுவுக்கென்று ஒப்படைத்தேன். I took water baptism. நான் தண்ணீர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டேன். And God filled me with the Holy Spirit. தேவன் என்னை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பினார். From that time God gave me the love to follow him. அந்த நாள் முதற்கொண்டு அவரை பின்பற்றும்படியான ஒரு அன்பை அவர் எனக்குள்ளே ஊற்றினார். When God started to speak about joining the ministry, கர்த்தருடைய ஊழியத்தில் நான் சேர வேண்டும் என்பதை குறித்து தேவன் அந்நாள் முதற்கொண்டு என்னோடு பேசிக்கொண்டே வந்தார். I didn't like it because I could see so much of suffering in the ministry, so I thought, well, I can be a good Christian and being a good believer, I will serve God. ஊழியத்திலே அநேக கஷ்டங்கள் பாடுகள் இருப்பதை நான் கண்கூடாக கண்டபடியினாலே நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக ஒரு நல்ல விசுவாசியாக நான் அப்படியே இருந்து விடுகிறேனே என்று என்னுடைய கர்த்தரை பார்த்து நான் சொன்னேன். By that time then I was sent to UK to pursue my studies. என்னுடைய மேல் படிப்பை தொடருவதற்காக நான் யூகேக்கு சென்றேன். I thought, well, now I have come to UK, then I can be a good believer in UK and serve God in Sunday school ministry or some other ministry. நான் யூகேவுக்கு சென்ற பிறகு ஒரு நல்ல விசுவாசியாக இருக்க வேண்டும் என்றும் அதற்கு பிறகு நான் இந்த ஓய்வு நாள் பாடசாலை ஊழியத்திலே பங்கு பெற்று நான் அந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை பற்றி போதிக்க வேண்டும் என்றும் நான் அப்படியே இருந்தேன். But God continued to speak to me and he said, my calling is for this, you have to surrender your life to serve me. தொடர்ச்சியாக தேவன் என்னோடு கூட பேசிக்கொண்டே வந்தார். இந்த நிலவரம் உனக்கு போதாது, நீ எனக்கு முழு நேரமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் என்னிடத்திலே தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வந்தார். I did not obey his call for some time. கொஞ்ச நாட்களுக்கு அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய நான் தாமதித்தேன். Then at a point of time God spoke to me and he said, this is the last chance I am giving you, I am calling you, you must come and serve me. அதற்கு பிறகு கர்த்தர் என்னோடு கூட பேசினது என்னவென்றால், நான் உனக்கு தருகிறதான கடைசி தருணம் இதுதான், நீ எனக்காக முற்றிலுமாக உன்னை அர்ப்பணித்து எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் என்னிடத்திலே சொன்னார். I surrendered my life to serve God. தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக என்னுடைய ஜீவியத்தை நான் முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். Truly it is a wonderful experience to serve God. தேவனுக்கு ஊழியம் செய்வதென்பது ஒரு மகத்துவமான ஆச்சரியமான அனுபவம். Because our boss is God. ஏனென்றால் எங்களுடைய எஜமானர் இயேசுவே. And he is a loving boss. அவர் மிகவும் அன்புள்ள எஜமானர். And he truly cares for us. அவர் உண்மையிலேயே அவர் எங்களை அதிகமாக நேசிக்கிறார். And he knows our heart. எங்களுடைய இருதயத்தை அவர் நன்றாக அறிவார். And he showers his love daily. அவர் அவருடைய அன்பை அதிகமாக எங்கள் மீது பொழிந்தருளுகிறார். Once again I would like to thank God for separating me and giving me this great ministry and keeping me in the house of God. I want to praise and thank God for that. கர்த்தர் தாமே இந்த உலகத்திலிருந்து என்னை வேறு பிரித்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாகும், அவருடைய வீட்டிலே தங்கியிருக்கும்படியாகும் அவர் எனக்கு அருளி செய்ததான சகல கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நான் மறுபடியுமாக அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now we will call upon brother Sam John from USA. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I'm also very grateful to God to be in your midst this morning. இந்த காலை நேரத்திலே உங்கள் மத்தியிலே நிற்பதை குறித்து நான் தேவனுக்கு மிகவும் நன்றி செலுத்துகின்றேன். I want to exalt my Jesus who called me into this glorious ministry. இந்த மகிமையுள்ள ஊழியத்திற்கு என்னை அழைத்ததான அந்த இயேசுவை குறித்து நான் மேன்மை பாராட்ட விரும்புகின்றேன். I also had a privilege to grow up in this same church. இதே சபையிலே வளரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் எனக்கு தந்தார். Very young age I received the Holy Spirit. நான் இளவயதுள்ளவனாக இருந்த பொழுதே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். And from the childhood I had
love for the servants of God. சிறு பிராயம் முதற்கொண்டு கர்த்தருடைய ஊழியக்காரரின் மீது எனக்கு ஒரு அன்பு உண்டு. I love the church of God. தேவனுடைய சபையும் கூட நான் அதிகமாக நேசித்தேன். My mother warned at least one from the family should go and serve the Lord. எங்களுடைய குடும்பத்திலே ஒருவராகிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பம் அவா எங்களுக்குள் இருந்தது. Quite often my mother used to say, one should go and serve the Lord. என்னுடைய தாயார் அவ்வப்போது சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய குடும்பத்திலே இருந்து ஒருவராகிலும் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று அவர்கள் செல்ல வேண்டும் என்பதுதான். No one say anything because, and one day I told, let me go and serve the Lord. அப்பொழுது வேறு யாரும் என்னுடைய குடும்பத்திலே முன்வராவிட்டாலும் நான் ஒரு நாளிலே நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன் என்று நான் என்னுடைய தாயார் இடத்திலே சொன்னேன். Then she told me that you should not go. அப்பொழுது அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், நீ ஊழியத்திற்கு போக வேண்டாம் என்றார்கள். That's the way was my character. ஏனென்றால் என்னுடைய சுவாபங்கள் அப்பொழுது அமிதமாக இருந்தது. But she did not see the love God has placed in my heart. என்னுடைய இருதயத்திற்குள்ளாக தேவன் ஊற்றினதான, தேவன் வைத்ததான அவருடைய அன்பை அவர்களால் காண முடியாமல் இருந்தது. And after some time I left home. I was in different places of the world and finally reached United States. நான் அதற்கு பிறகு என்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு உலகத்தின் பல பாகங்களுக்கு சென்று கடைசியாக அமெரிக்கா தேசத்திற்கு நான் சென்றேன். I had so many other worldly ambitions too. என்னுடைய இருதயத்திற்குள்ளாக உலக பிரகாரமான அநேக ஆவல்கள், எதிர்பார்ப்புகள் எனக்குள்ளே காணப்பட்டது. I wanted to become a great soccer player, the football player. நான் ஒரு கால்பந்தாட்ட வீரனாக, ஒரு பெரிய வீரனாக மாற வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு பெரிய ஆவல் இருந்தது. God took me the different parts of the world and destroyed my plans and desires. தேவன் தாமே உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு என்னை எடுத்து சென்று என்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும், என்னுடைய எல்லா திட்டங்களையும் அவரே நொறுக்கி போட்டார், அழித்து போட்டார். All these years I was miserable in my soul. இந்த நாட்கள் எல்லாம் என்னுடைய ஆத்துமாவிலே நான் மிகவும் நிர்பந்தமுள்ளவனாக இருந்தேன். And God blessed me with all the necessary things in life. Yet my heart was desiring for something else. என்னுடைய ஜீவியத்திற்கு ஏற்ற எல்லா காரியங்களினாலும் அவர் என்னை நிரப்பி இருந்தாலும் கூட, எனக்கு தேவையான எல்லாவற்றாலும் நான் நிரப்பப்பட்டிருந்தாலும் கூட, என்னுடைய ஆத்துமாவோ வேறு ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. Finally I understood and God showed me there is nothing absolutely great in this world. இந்த உலகத்திலே எதுவும் பெரிதான மேன்மையான காரியம் ஒன்றுமில்லை என்பதை குறித்து தேவனிடத்திலே திட்டவட்டமாக வெளிப்படுத்தினார். People are so great in this world, they are miserable people. இந்த உலகத்திலே மிகவும் மேன்மையான பெரிதான ஜனங்கள், அவர்களோ மிகவும் நிர்பந்தமான நிலவரத்தில் இருப்பதை எனக்கு சுட்டிக்காட்டினார். Then God began to deal with my life. தேவன் என்னுடைய ஜீவியத்தோடு இடைப்பட ஆரம்பித்தார். I began to surrender myself to him. என்னுடைய ஜீவியத்தை நான் அவருக்கென்று முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். And then this desire to serve God began to flourish. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஆவலானது எனக்குள்ளே வளர்ந்தோங்கியது. The calling in my life to serve God is the desire. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறதான அந்த அழைப்பானது எனக்குள்ளே பெருகிற்று. I did not know that desire came from God. That is a call of God. தேவனுடைய அழைப்பு என்றோ, அந்த அழைப்பு தேவனிடத்திலிருந்து எனக்குள் வந்ததென்றோ அப்பொழுது நான் உணராமல் இருந்தேன். Praise be to his holy name. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. When I began to entertain that thought and desire, God confirmed my calling. அந்த எண்ணத்தை எனக்குள்ளே நான் வளர்த்து கொண்ட பொழுது, அந்த எண்ணம் எனக்குள்ளே பெருகின பொழுது, இது தேவனுடைய திட்டவட்டமான அழைப்பு என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொண்டேன். Finally God in his great mercy, he accepted me in this glorious ministry. தேவனுடைய பெரிதான கிருபையாலும் இரக்கத்தினாலும் இந்த ஊழியத்திற்கு அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். When I was taken into the ministry, nothing seriously happened. நான் இந்த ஊழியத்திற்குள் வந்த பொழுது ஏதோ ஒரு பெரிதான காரியம் எனக்குள் நடைபெறவில்லை. But I remember the day I came to the faith home. நான் விசுவாச வீட்டிற்கு வந்ததான அந்த நாளை நான் நினைவு கூறுகிறேன். I have brought all what I had. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் கொண்டு வந்தேன். And I left everything at the feet of the apostles.
அப்போஸ்தலருடைய பாதங்களிலே நான் அவைகள் அனைத்தையுமே சமர்ப்பித்தேன். I remember even including my Bible and car key and all. என்னுடைய வேதாகமம் மற்றும் என்னுடைய எல்லா காரியங்களையும் அவருடைய பாதத்தருகே நான் வைத்து விட்டேன். And Pastor T was there that time. அந்த நேரத்திலே பாஸ்டர் டி அவர்கள் அங்கு இருந்தார்கள். And then he lay hand on everything and prayed and told me to go. அவர் எல்லா பொருட்களின் மீதும் தம்முடைய கரத்தை வைத்து அதற்கு பிறகு நீ போகலாம் என்று சொன்னார்கள். Now here I am become empty-handed man. இப்பொழுது நான் வெறும் கையனாக நான் சென்றேன். I did not have a cloth to change. எனக்கு மாற்று வஸ்திரம் கூட அப்பொழுது இல்லாமல் இருந்தது. But I remember the day I left his room to my little room in the training center. அந்த என்னுடைய பயிற்சி நிலையத்திலே அங்கிருந்ததான ஒரு சிறிய அறைக்குள் நான் அப்பொழுது சென்றேன். I remember that a glorious rest entered into my soul. அப்பொழுது ஒரு பெரிய மகிமையுள்ள ஒரு இளைப்பாறுதலானது என்னுடைய ஆத்துமாவுக்குள் புகுந்ததை அன்று நான் உணர்ந்தேன். When a man lose all he has, he is supposed to be miserable. ஒரு மனுஷன் தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து விட்டால் உலக பிரகாரமாக ஒரு நிர்பந்தமான மனுஷனாக அவன் காணப்படுவான். But that day I knew this was I was looking for all my life. அந்த நாளிலே இந்த காரியத்திற்காக தான் நான் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருந்தேன் என்பதை அன்று நான் உணர்ந்து கொண்டேன். I entered into God's rest. நான் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசித்தேன். Hallelujah. Hallelujah. And to me is serving God is loving God. கர்த்தருக்கு ஊழியம் செய்வது என்பது அவரை நேசிப்பது என்பதாகும். And God gave me this privilege to love him. அவரை நேசிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் எனக்கு தந்தருளினார். I want to serve him in this life and the life to come. நான் இந்த ஜீவியத்திலேயும் இனி வரப்போகிறதான அந்த ஜீவியத்திலேயும் நான் அவருக்கு சேவிக்க விரும்புகின்றேன். I am requesting all of your prayer for that. அதற்காக உங்களுடைய எல்லாருடைய ஜெபத்தையும் நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Shall we all praise God for all the beautiful work the Lord has done in these dear ones who testified this morning. இந்த காலையில் சாட்சி கொடுத்த இந்த அருமையானுடைய ஜீவியத்திலே கர்த்தர் செய்தான எல்லா మహిమயான క్రియలకాయ நாம் కర్తரை స్తోత్రం பண்ணுவோம். దేవుడు ఈ సాక్ష్యం చెప్పినటువంటి వారి యొక్క జీవితములలో చేసినటువంటి గొప్ప అద్భుతమైన గొప్ప కార్యముల కొరకై మనమందరము స్తోత్రించెదము. హల్లెలూయా 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 హల్లెలూయా. Amen. Even this morning the Lord is specifically speaking to some young people here. இந்த காலை வேளையிலும் கூட சில வாலிபர்களோடு கூட கர்த்தர் குறிப்பாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ఈ ఉదయ కాలమునందు కూడా కొంతమంది ప్రత్యేకించబడినటువంటి యవనస్తులతో దేవుడు ప్రత్యేకముగా మాట్లాడుచూ ఉండెను. Do not reject the call of God. தேவனுடைய அழைப்பை புறக்கணிக்க வேண்டாம். దేవుని యొక్క పిలుపును మీరు నిర్లక్ష్యం చేయవద్దండి. This is the last moment. இது கடைசி நேரமாக இருக்கிறது. ఇది చివరి సమయం. It's the last chance God is giving you. கடைசி தருணத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். చివరి అవకాశాన్ని ప్రభువు మీకు ఇస్తున్నాడు. Therefore don't miss this beautiful chance. இந்த அழகான தருணத்தை நீங்கள் தவறவிட வேண்டாம். ఈ ఘనమైన అవకాశాన్ని మీరు విడిచిపెట్టుకొనవద్దు. For granting the dear ones to obey the call of God. Shall we all praise God? தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படியும்படியாக அருமையானவர்களுக்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக கர்த்தரை స్తోత్రం பண்ணுவோம். దేవుని యొక్క పిలుపుకు వారు లోబడి దేవుని చేతికి అప్పగించుకొనున్నట్లు దేవుడు వారికి కృప దయచేయనట్లుగా స్తోత్రించెదము. హల్లెలూయా 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 హల్లెలూయా.